Hello friends, welcome to our channel. இதுதான் நீங்க first time நம்ம சேனலை பார்க்குறீங்களா? அப்போ மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வீடியோல நம்ம ரொம்ப சிம்பிள் அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு woolen wall hanging தான் பண்ண போறோம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நான் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன், A4 சைஸ் பேப்பர். இதில் ஜஸ்ட் நம்ம ஒரு பேப்பர் டியூப் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுதான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிட்டே வரணும், அவ்வளோதான். இது வந்து நம்ம நியூஸ் பேப்பரில் கூட பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி A4 சைஸ் பேப்பரில் பண்ணுறேன். நம்மளுக்கு கொஞ்சம் லாங்காகவும் வேணும், அதே மாதிரி திக்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதனால நான் வந்து A4 சைஸ் பேப்பர் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிகிட்டே வந்துடலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து இதில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பேப்பர் டியூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் இந்த ரெண்டு பக்கமும் ஒரு எட்ஜஸ் லைட்டாக கட் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா ரெண்டு சைடும் ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா, ஸோ அதை மட்டும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம். இப்போது இந்த பேப்பர் டியூப்பில் நம்ம வந்து உள்ளன சுற்ற போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி நல்லா டார்க் கலராக எடுத்திருக்கேன், ஒரு ப்ரௌன் கலர் உள்ளன் எடுத்திருக்கேன். ஸோ இதை அப்படியே இதில் சுற்றிக்க போகிறேன். சுற்றும் போது நல்லா கேப்பே இல்லாமல் சுற்றணும், நெருக்கமாக. அதாவது பேப்பர் நம்மளுக்கு தெரியவே கூடாது, அந்த அளவுக்கு சுற்றிக்கணும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் பேர் ஹாய் சொல்லியிருந்தீங்க, அவங்களுக்குலாம் இப்போ நான் ஹாய் சொல்லிடுறேன். ஹர்ஷிகா 8th ஸ்டாண்டர்ட், ஹாய் ஹர்ஷிகா. கனிஷ்கா, ஹாய் கனிஷ்கா. கார்த்திகேயன், ஹாய் கார்த்திகேயன். மேனகா, ஹாய் மேனகா. திவ்யதர்ஷினி, ஹாய் திவ்யதர்ஷினி. அபிநந்தனா, ஹாய் அபிநந்தனா. ரஞ்சினி, ஹாய் ரஞ்சினி. ஹாய் ஒண்டர்ஸ் அண்ட் மேத். ஸோ கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. இப்போது நம்ம ஃபுல்லாக சுற்றி முடிக்க போகிறோம். ஸோ முடிக்கும் போதுமே நம்ம கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி இதை முடிச்சிடலாம். ஸோ லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது இப்போ பேப்பர் மாதிரியே தெரியாது. இதில் ஃபுல்லாக அந்த அளவுக்கு நம்ம இந்த உள்ளனை சுற்றியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து டாசல் பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஒரு சின்ன கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன், அதில் வச்சு சுற்றுறதுக்காக. இப்போது அகெயின் ப்ரௌன் கலர் உள்ளனே எடுத்துகிட்டு ஒரு 25 டைம்ஸ் இந்த மாதிரி நான் சுற்றிக்க போகிறேன். அதாவது ஒரு ஃபுல் ரவுண்ட் வரணும், அந்த மாதிரி 25 டைம்ஸ் நம்ம இதை சுற்றிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு டாசல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ 25 டைம்ஸ் சுற்றினதுக்கப்புறமா நம்ம இதை கட் பண்ணிடலாம். இப்போது இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போது சின்னதாக அதே மாதிரி உள்ளன்னு எடுத்துகிட்டு இந்த இடத்துல வச்சு கட்டிக்க போகிறோம். மேலே கொஞ்சோண்டு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா கட்டிடலாம். 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் நாட் போட்டுக்கோங்க, அப்போ தான் டைட்டாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணிடலாம். இப்போது கீழே மடிஞ்சிருக்கும் லூப் மாதிரி, ஸோ அதையும் நம்ம கட் பண்ணிட போகிறோம். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. கொஞ்சம் சேம் லெவலில் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சேம் லெவலில் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டாசல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம இன்றைக்கி மொத்தம் 10 டாசல்ஸ் வந்து செஞ்சு வச்சுக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ டாசல் ஃபர்ஸ்ட்டு ஒரு டாசல் எடுத்துக்கலாம். இதில் உள்ளன் நூல் நான் கோத்து வச்சுருக்கேன் இல்லையா, ஊசியில் இது மாதிரி உள்ளே விட்டு எடுத்து இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் கட்டிக்க போகிறோம். ஸோ நம்ம கோத்த உள்ளன்லேயே அப்படியே இந்த மாதிரி கட்டிக்கலாம். எங்கேயும் 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்ட்ராஸையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இதில் ஒரு சின்ன கோல்டன் பீடை நான் கோக்க போகிறேன். கோத்தாச்சு. இப்போ கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு நாட் போட்டுக்கலாம். பிகாஸ் நம்ம திரும்ப இன்னொரு கோல்டன் பீட் அதில் கோக்க போகிறோம். அந்த கோல்டன் பீட் வந்து அங்கே போய் நிற்கணும் இல்லையா ஸ்டடியாக, ஸோ அதுக்காக அந்த இடத்துல ஒரு நாட் போட்டிருக்கோம். ஸோ திரும்ப இன்னொரு கோல்டன் பீட் அதில் இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இதே மாதிரி நம்ம 2 பண்ணியிருக்கோம், அதாவது சேம் லென்த்தில் இந்த மாதிரி நம்ம 2 பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி திரும்ப உள்ளன் நம்ம கோத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை இன்செர்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்க போகிறோம்.
ஸோ திரும்ப எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணிவிட்டு இதுலேயும் அகெயின் இன்னொரு கோல்டன் பீட் நம்ம வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம். இதில் நம்ம வந்து இன்னொரு டாசலும் கோக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் நம்ம டாசல் எடுத்து இதில் கோத்துக்கலாம் அப்படியே. இதுக்கு வந்து நம்ம நாட் போட வேணாம் நடுவில், பிகாஸ் இது வந்து ரொம்ப டைட்டாக தான் இருக்கும், அதனால் அது அப்படியே நின்றுடும். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி கோத்தா போதும். நெக்ஸ்ட் இதுக்குமே ஒரு கோல்டன் பீடை இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இதே அளவில் இன்னொன்று நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நான் 2 உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன், 2 பேர். இப்போ நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும் எப்படி பண்ணுறதுன்னு. ஃபர்ஸ்ட் நம்ம கோத்தோம் இல்லையா, அதை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ அந்த எண்டில் ஒன்று. ஸோ இந்த ரெண்டும் வந்து சேம் லென்த்தில் இருக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இதை விட லென்த்தாக இருக்கணும் கொஞ்சம். அதுவும் அந்த சைடில் இருக்கிறோம், இதுவும் வந்து சேம் லென்த்தில் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதாவது 2 டாசல் வச்சு கோத்தோம் இல்லையா, அதை வந்து நெக்ஸ்ட் வைக்க போகிறோம். அதே மாதிரி இதுவும் இப்போ இதோடைய பேர் அதுவும் அந்த சைடில் வரணும். இது ரெண்டும் சேம் லென்த்தாக இருக்கணும். இப்போ நடுவில் இருக்கிறது மட்டும் எல்லாத்தையோடையும் லாங்காக இருக்கும். ஸோ அதை சென்டரில் வச்சுருக்கோம். மொத்தம் நம்ம 7 ரோஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அதில் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா 4 வந்து ஒரு டாசல் மட்டும் கோத்திருப்பேன், மிச்சம் 3 வந்து 2 டாசல் வச்சு கோத்திருப்பேன். இப்போ நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு இது ஃபுல்லாகவே மேலே வந்து நாட் மட்டும் போட்டுகிட்டே வந்துடலாம். அதில் வச்சு அந்த பேப்பர் டியூப் பண்ணோம் இல்லையா, அது கூட சேர்த்து இந்த மாதிரி நாட் போட்டுட்டு வந்துடலாம். ஸோ ஃபுல்லாகவே டைட்டாக நாட் போட்டுக்கோங்க, 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ். ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான். லென்த் மட்டும் நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். இது வந்து நம்ம கட்டும்போது கூட அந்த லென்த் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாகவே நம்ம இப்போது நாட் போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் மேலே இருக்கும் இல்லையா அந்த த்ரெட்டில், ஸோ அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக 2 தான் செஞ்சு காமிச்சேன். பிகாஸ் எல்லாமே செஞ்சு காமிச்சிட்டு இருந்தால் வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போகும் அப்படின்றதால 2 மட்டும் செஞ்சு காமிச்சேன். மற்றபடி எல்லாமே அதே ப்ராசஸ் தான் ரிப்பீட் ஆகும். நம்ம கரெக்டாக அந்த லென்த் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து இது மாட்டுறதுக்காக, ஹேங் பண்ணுறதுக்காக இன்னொரு woolen த்ரெட் எடுத்து கட் பண்ணி அதை இந்த 2 கார்னர்ஸ்லேயும் கட்டிக்க போகிறோம். ஸோ இந்த கார்னரில் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கார்னர்லேயும் டைப் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு எந்த லென்த் வேணுமோ அந்த லென்த்தில் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்ட்ராஸை இப்போ கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக சின்னதாக மிரர் இருக்கும் இல்லையா, ஸோ அதை நான் இதில் பேஸ்ட் பண்ண போகிறேன். அதாவது இந்த ஒவ்வொரு லைன் டாசல் மேலேயும் ஒன்று பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கோல்டன் பீட் இல்லைனாலும் நீங்கள் வேறு ஏதாவது பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரே கலராக பண்ணாமல் ஒவ்வொரு டாசலும் ஒவ்வொரு கலர்லேயும் பண்ணலாம். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இது வந்து கீழே பேக்ரவுண்ட் டார்க்காக இருக்கிறதால அந்த அளவுக்கு எடுத்து காமிக்கல. வாலில் ஹேங் பண்ணிட்டு பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. நான் உங்களுக்கு வாலில் ஹேங் பண்ணிட்டு காமிக்கிறேன், ஸோ தட் அது எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும். இப்போ வாலில் ஹேங் பண்ணிவிட்டு பார்க்கலாம்.
இது வால்ல மாட்டிட்டு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. நேரில் இன்னுமே அழகாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் பண்ணுறதுக்கு. பட் பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி உங்களுடைய ஃபேவரட் கலர்ஸில் நீங்கள் இதை பண்ணலாம். அதே மாதிரி ஒவ்வொரு டாஸில் ஒவ்வொரு கலர், ஸோ அந்த கான்செப்ட்லேயும் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.